வணக்கம். என் பேரு தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கறது என்ன அப்டின்னாச்சுன்னா, நிஃப்டியினுடைய ஹிஸ்டாரிக்கல் சார்ட். நிஃப்டி அதாவது 2014ல இருந்தது. 14ல இருந்து 2024 வரைக்கும் உள்ள சார்ட் இது. ஆ இதுல வந்துட்டு 4 ஐட்டம்ஸ வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஒண்ணு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, அந்த ப்ளூ கலர் லைனு. இந்த ப்ளூ கலர் சாலிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நிஃப்டியினுடைய பிரைஸ் மூவ்மென்ட். எந்தெந்த இயர்லலாம் ஏறி இருக்கு, எப்பப்பலாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது. இத நார்மலைஸ் பண்றதுக்காக நம்ம நார்மலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பெர்சன்டேஜ்ல வந்து இருக்கும். எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஏறிச்சு, இறங்கிச்சு அப்படின்ற டீட்டெயில்டு. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, அக்ரிகேட் ரெவென்யூ இது. ரெவென்யூ வந்து ஆனுவல் ரெவென்யூ இது. ஆனுவல் ரெவென்யூன்றது கம்பெனியினுடைய நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸினுடைய ஓவரால் குரோத் ரெவென்யூ கம்பெனி நிஃப்டி 15 கம்பெனி அது வந்து இருக்கிறது வந்து இந்த சாலிட் லைனு எல்லோ கலரு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம். இந்த டாட்டட்ல டேஷ்டு லைன் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல இந்த சாலிட் லைன் மட்டும் கம்பேர் பண்ணி ஒரு இது சொ சொல்றேன் இதை என்ன அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கம்பெனியினுடைய growth வந்து ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்கு. இந்த இந்த இடத்துலலாம் இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம். ஏன்னா நிஃப்டி வந்து கீழ இருக்கு. நிஃப்டியினுடைய பிரைஸ் வந்து கீழ இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா, ஒரு நிஃப்டி வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதாவது வந்து மார்க்கெட் அது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். அதாவது ஒரிஜினல் ரெவென்யூ வந்து பார்க்குறப்ப, கம்பெனியினுடைய ரெவென்யூவ வந்து கம்பேர் பண்றப்ப, கம்மியா வித்துட்டு இருந்திருக்கு நிஃப்டி. அதுக்கப்புறமா அந்த இத வந்து கிராஸ் பண்ணி மேல ஏறியிருக்கு. நிஃப்டி நிஃப்டி வந்து மேல ஏறிடுச்சு. ஆனா கம்பெனியினுடைய ரெவென்யூ வந்து ஏறல. அப்படியே தான் ஃப்ளாட்டா தான் வந்திருக்கு. ஸ்லைட்டா தான் இதாயிருக்கு. இது வந்து கோவிட் பீரியட் இது. ஸோ இந்த கோவிட் பீரியட்ல வந்து கம்பெனியினுடைய ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாமே ஆனுவல் ரேட்டு. இது வந்து கம்மியாயிருக்கு. இது கம்மியாகறப்ப நிஃப்டியும் வந்துட்டு நல்லா ஃபால் ஆகி கீழ இறங்கிடுச்சு. இறங்குன பின்னாடி அதுக்கப்புறமா நிஃப்டி வந்து ஏறியிருக்கு. திருப்பி வந்து கம்பெனியினுடைய ரெவென்யூ வந்து நார்மலைஸ் ஆயிருக்கு. ஏறக்குறைய இதுல இருந்தது. ஆனாலும் கம்பேர் பண்றப்ப அதோட கம்மியான லெவல்ல தான் இருக்குது. முன்னாடி இருந்தத விட கம்மியான லெவல். அந்த இந்த இந்த லைன் வந்து பாருங்க. இந்த எல்லோ கலர் லைனு. அப்ப என்ன இதுதான் வந்து கம்பெனியினுடைய ரெவென்யூ. ஆ இது வந்து நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ். ஓகேங்களா? ஆனா, இது வந்து ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்கு. ஒரு ஸ்டேபிளா தான் இருக்குது. சொல்லப்போனா கொஞ்சம் இறங்கியிருக்கு. கோவிட்டுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து ரிகவரி ஆகல. ஆகாம வந்துட்டு கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. கோவிட்ல வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் இருந்திருக்கு. ஆனா, அதோட நிஃப்டிய வந்து கம்பேர் பண்றப்ப சம்மந்தமே இல்லாதபடி கீழ இருந்திருக்கு. அப்புறம் மேல போயிருக்கு. அப்புறம் கீழ வந்திருக்கு. அப்புறம் மேல போயிருக்கு. கீழ வந்திருக்கு. அப்புறம் வந்து மேல போயிருக்கு. ஒரு ஏரியால மட்டும் இந்த இடம் ஒரு இந்த கிராஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த கிராஸ்ல மட்டும் கரெக்ட்டான ஒரு வேல்யூல இருந்திருக்கு. கம்பெனியினுடைய அ ரெவென்யூக்கு தக்க ஏற்ற மாதிரி வந்துட்டு நிஃப்டியினுடைய பிரைஸ் லெவலும் இருந்திருக்கு. இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த இடத்துலயும் அப்படிதான் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து கிராசிங் ஏரியா. இங்கேயும் வந்து அப்படி இருந்திருக்கு. அடுத்தது இந்த இடம். இந்த இடத்த எடுத்தோம்னா, இது ஒரு நார்மலான ஒரு இடம் வந்து. இந்த இடம் எடுத்தோம்னா. ஆனா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஏறியிருக்கு. இப்ப நார்மலா வந்துட்டு அ இதுல வந்து என்ன கணக்குன்னா, கம்பெனி ஏர்னிங்ல இருந்து ஒரு 10% வந்துட்டு அ நிஃப்டி வந்து அதிகமா இருந்தது அப்டின்னாச்சுன்னா, அது வந்து பபிள் ஜோன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெட் கலர்ல வந்துட்டு நம்ம பார் மேரி ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்துட்டு பபிள் ஜோனு. ஏன்னா, இதுல வந்துட்டு கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸுக்கு தகுந்த மாதிரி இது இல்ல. நிஃப்டி இல்ல. நிஃப்டி வந்து ரொம்ப ஓவர் வேலிடா இருக்கு. ரொம்ப பிரீமியம்
பிரைஸ்ல வந்துட்டு சேல் ஆயிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு இல்ல. ஸோ, அதனால வந்துட்டு இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாரி கலர்ல வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பபிள் ஜோனு. கரெக்ஷனுக்காக திருப்பி வந்து நிஃப்டி வந்து இறங்கும் அப்படின்றத குறிக்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இயர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2022 அந்த இடத்திலேயே வந்து பபிள் ஜோன் வந்திருக்கு. அங்கேயும் வந்து இறங்கியிருக்கு. இப்பவும் வந்துட்டு அது வந்து பபிள் ஜோன்ல தான் இருக்குது. அ இருந்தாலும் இந்த லெவலுக்கு வந்துட்டு இது ஏறல. அப்ப வந்துட்டு இது என்னன்னா, இப்போ இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கும். அந்த கரெக்ஷன் வந்து கீழ இறங்குதா? இல்ல இன்னும் கொஞ்சம் மேல ஏறிட்டு கீழ இறங்குதான்னு தெரியல. ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நிஃப்டி வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. பிரீமியம் பிரைஸ்ல தான் வந்துட்டு நிஃப்டி வந்து இப்ப சேல் ஆயிட்டு இருக்கு. கம்பெனியினுடைய ரெவென்யூக்கும், அதுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இல்லாதபடி இருக்குது. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏன் இப்படி இருக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி ஏதாவது இருக்குதா? அப்படின்றத பத்தி அனலைஸ் பண்ண போறோம். இப்ப அத அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த 2 இத வந்து அடிஷனலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்துட்டு கிரீன் கலர் டாட்டட் லைனு, ஒரு டேஷ் லைன் இருக்கு பாருங்க. இது இருக்கு பாருங்க. இது வந்து என்னன்னா, இங்க போட்டிருக்கோம் பாருங்க. எஃப்ஐஐ ஃப்ளோஸ். எஃப்ஐஐ வந்து பணம் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தது. அவங்க உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணுறப்ப அவங்க பணத்த வந்து இன்க்ரீஸ் பண்றப்ப, நிஃப்டியும் அது கூட சேர்ந்து ஏறியிருக்கு. அவங்க பணத்த வெளியில எடுக்கிறப்ப, நிஃப்டியும் அவங்க கூட அது கூட சேர்ந்து இறங்கியிருக்கு. அடுத்தது இப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பணத்த வெளியில எடுத்துருக்கிறாங்க. இந்த இது டா டேஷ் லைன் இந்த இது. அப்ப நிஃப்டியும் வந்து இறங்கியிருக்கு. அதாவது இந்த ப்ளூ லைனும் வந்து இறங்கியிருக்கு. திருப்பி அவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க மணிய. மணிய இன்ஜெக்ட் பண்ண உடனே, நிஃப்டியும் வந்து ஏறியிருக்கு. அடுத்தது வந்து அவங்க பணத்த வந்துட்டு வெளியில எடுத்திருக்கிறாங்க. எடுத்த உடனே நிஃப்டியும் வந்து இறங்கியிருக்கு. திருப்பி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ண உடனே நிஃப்டியும் வந்து ஏறியிருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னாச்சுன்னா, எஃப்ஐஐஸ் வந்து மணிய உள்ள அவங்களுடைய ஃபண்ட் உள்ள வந்ததுன்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுன்னா, நிஃப்டி வந்து ஏறுது. அவங்க வெளியில எடுத்தாங்க அப்படின்னாச்சுன்னா, அவுட்ஃப்ளோ ஆச்சுன்னா, இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படின்னாச்சுன்னா, நிஃப்டி வந்து குறையுது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ புரியுது. இப்ப இந்த இது இருக்கு இந்த பர்பிள் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பர்பிள் கலர் லைன் வந்துட்டு ஆ என்ன அப்படின்னாச்சுன்னா, டிஐஐ இன்ஃப்ளோ. அப்ப இதுல வந்து பாருங்க, டிஐஐ வந்து டிஐஐ இங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, டிஐஐ வந்துட்டு எப்பலாம் வந்து இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல. இதுவரைக்கும் ஒரு டவுன் லெவல்ல தான் இருக்கிறாங்க. இவங்க அதாவது எஃப்ஐஐயும், டிஐயும் ஆப்போசிட்டா வந்து ரியாக்ட் பண்றது நல்லா தெரியுது. எப்படின்னா, எஃப்ஐஐ வந்து இன்ஃப்ளோ மேல இருக்கிறப்ப, இவங்க வந்து கீழ இருக்கிறாங்க. இது வந்து அப்படியே மாறுது. அப்புறம் இவங்க கீழ இருக்கிறப்ப, அவங்க வந்து மேல இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க செல் பண்ணாங்கன்னா, இவங்க பை பண்றாங்க. இவங்க வந்து அ செல் பண்ணாங்கன்னா, அவங்க பை பண்றாங்க. அதாவது ஒரு கவுண்டர் மாரி குடுக்குறாங்க. அப்ப இது என்ன எதுக்கு அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்ட வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நிறுத்துறது. அதாவது எஃப்ஐஐ வந்து வெளியில வந்து எல்லாத்தையும் வித்தாலும், சடனா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகாதபடி, டிஐஐ வந்து உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்றதால, அந்த மார்க்கெட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தாங்கி புடிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த இதுல தெரியுது. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, டி எஃப்ஐஐ வந்து நல்லா வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவங்க டிஏயும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா, அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க உள்ள அக்ரெசிவா இறங்கல. ஆனா, எப்ப அக்ரெசிவா இறங்குறாங்க அப்டின்னாச்சுன்னா, டிஐஐ வந்து எஃப்ஐஐ வந்து விக்க ஆரம்பிச்ச உடனே, டிஐஐ பாருங்க மேல போய்ட்டாங்க வாங்குறதுக்கு. அதிகமா பணத்த வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணி நிஃப்டிய வந்து கீழ இறங்க விடாம தடுக்கிறதுக்காக, அவங்க வந்துட்டு வாங்குறாங்க. இந்த மணி இப்ப இந்த இந்த ஏரியால வந்துட்டு டிஐஐ மட்டும் இந்த மாரி வாங்காம இருந்திருந்தாங்கன்னா, இந்த நிஃப்டி ரொம்ப கீழ போயிரும். கோவிட் டைம்ல. ஸோ, அப்ப வந்து கோவிட் டைம்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு முழு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஃபால தடுக்க முடியல. அது போயிடுச்சு. இருந்தாலும் வந்து அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க இங்க மேல ஏறிருக்கு. ஆனா அவங்க கீழ வந்துட்டாங்க பாருங்க. ஏன்னா நிஃப்டி ஏறுது அப்படின்றதால. ஸோ, இப்ப இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப நிக்குது.
2 பேருமே வந்து பை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா, இத வந்து மைக்ரோ லெவல்ல வந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இது வந்து இயர்லி வந்து மைக்ரோ லெவல்ல பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, 2025ல வந்துட்டு ஆ எஃப்ஐஐ வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னாச்சுன்னா, டிஐஐ வந்துட்டு பை பண்ணுவாங்க. ஸோ பிரைஸ் வந்து ஃபால் ஆகும். அந்த ஃபால வந்துட்டு கம்மி பண்றதுக்காக இவங்க வந்துட்டு டிஐஐ வந்து ஆக்ட் பண்றாங்க. ஓகே. இப்ப இந்த இது புரிஞ்சிருது உங்களுக்கு. இப்ப அடுத்தது என்ன அப்டி பார்க்க போறோம் அப்டின்னாச்சுன்னா, சரி, இப்ப இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, கம்பெனியினுடைய ரெவென்யூக்கும், நிஃப்டினுடைய பிரைஸுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குது. அதாவது வந்து ஒரு கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்குது. கம்பெனி வந்து நல்ல ஏர்னிங்ஸ், நல்ல ரெவென்யூ இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து உயரும். ஆனா, இங்க அப்படி இல்ல. என்ன இருக்குன்னா, கம்பெனி எப்போதும் போல வழக்கமா தான் இருக்குது. சில சமயத்துல வழக்கத்துக்கும் மாறி கீழ போகுது. ஆனாலும் அதனுடைய ஷேர் மேல. இதுக்கு என்ன ரீசன்? அப்படின்றது தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இத தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, குவான்டிட்டி ஈசிங் அப்படின்னு சொல்றோம். குவான்டேட்டிவ் குவான்டேட்டிவ் ஈசிங் QU அப்படின்னு சொல்லுவாங்க இத நார்மலா. குவான்டிட்டி ஈசிங் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர்றப்பயோ, இல்ல ஒரு பெரிய இந்த கோவிட்ல வந்தது பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு லாக்டவுன் வர்றப்ப, என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னாச்சுன்னா, நம்ம இந்தியாவ எடுத்துக்கிட்டோம்னா ஆர்பிஐ, அதேபோல சைனால இருக்கு, பேங்க் ஆஃப் ஜப்பான்ல இருக்கு, அமெரிக்கால வந்து ஃபெட்டுன்னுவோம், யூரோப் யூனியன்லயும் இருக்கு. இவங்க எல்லாத்துலயும் வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்கு. இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, பணத்த வந்துட்டு டிஜிட்டல் மணிய வந்துட்டு அவங்க வந்துட்டு நெறைய பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்டிங் பண்ணுவாங்க. பிரிண்டிங் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இத தான் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்றது. குவான்டிடேட்டிவ் ஈசிங். இது வந்து ஒரு மெத்தட். சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். எக்கனாமிக் உள்ள வந்துட்டு நெறைய மணிய வந்து கொண்டு வரதுக்காக அவங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க மணிய. ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அந்த மணிய வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ இத வந்து டிஜிட்டல் மணியா தான் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் அதாவது நம்ம கேஷ் கரன்சி மாரி இது இல்ல. டிஜிட்டல் மணி. இத பண்ணிட்டு அவங்க வந்து கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அப்புறமா வந்து பினான்சியல் அசெட்ஸ வந்துட்டு வாங்குவாங்க. பேங்க்ல இருந்துட்டு. ஆ மத்தபடி இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்துகிட்டு, அதுல வந்து ஸ்டாக்ஸும் அடங்கும். ஸோ கவர்ன்மென்ட் பேங்க் இந்த பினான்சியல் அசெட்ஸ் எல்லாம் வர்றப்ப, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பெரிய மணி வந்துட்டு இன்ஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மணி இன்ஜெக்ட் ஆகுற மணியினால தான், இந்த ஸ்டாக்கினுடைய விலைலாம் உயருதே தவிர, கம்பெனியினுடைய ஆக்சுவலான ஃபண்டமெண்டல் ஏர்னிங் ஒரு ரெவென்யூ அதிகமாகறதாலயோ, கம்பெனியுடைய ஷேர் விலை ஏறல. புரியுதுங்களா? அப்ப கம்பெனி வந்து நார்மலா எப்போதும் போல தான் போயிட்டு இருக்கு. ஆனா, அதனுடைய ஷேர் விலை மட்டும் ஏறுது அப்படின்னாச்சுன்னா, பணம் வந்து வெளியில இருந்து உள்ள வருது மார்க்கெட்டுக்குள்ள. அதுவும் லீகலா வருது. இல்லீகலா வரல. லீகலா வருது. கவர்மெண்ட்டே மணிய வந்து பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள. கொண்டு வந்து இவுங்க அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்றப்ப, அந்த இது வரும். அப்ப அவங்க டைரக்ட்டா வந்து வராங்களா அப்டின்னாச்சுன்னா, வர்றது கிடையாது. அவுங்க வந்துட்டு இந்த மாரி பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, ஹெட்ஜ் ஃபண்ட் பெரிய, பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எஃப்ஐஐஸ்லாம் இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த மணி வந்துட்டு போகும். அது அது வந்து எல்லாமே வந்து லீகலா தான். அவங்க பாண்ட்ஸோ இல்ல அ லோன் வந்து வாங்கலாம். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இந்த மாதிரி வந்து பணம் அவங்க கைக்கு வரும். அதுக்கப்புறமா அந்த பணத்த வந்துட்டு வாங்குறவங்க, அந்த ஃபண்ட்ஸ் பெரிய நிறுவனங்கள், அதாவது ஸ்மார்ட் மனி. இந்த ஸ்மார்ட் மணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கவர்ன்மெண்ட் பிரிண்ட் பண்ற இந்த மணி வந்து அவங்க கைக்கு வரும். அவங்க வந்துட்டு அத வந்துட்டு மார்க்கெட்குள்ள கொண்டு வருவாங்க. இப்ப என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் வந்துட்டு கோவிட் டைம்ல வந்துட்டு நடந்தது. நடந்து ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டு கேஷ வந்துட்டு இது பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணாங்க இதுல. இதுல எல்லா பேங்க்குமே வந்து
பிரிண்ட் பண்ணாங்க. இதுல இந்த பேங்க், அந்த பேங்க் அப்படின்றதெல்லாம் வந்து இது கிடையாது. அ ஓ இதுல வந்துட்டு சொல்லப் போனோம் அப்படின்னாச்சுன்னா, அ அதாவது வந்துட்டு யுஎஸ்னுடைய இது மட்டும் வந்துட்டு எவ்வளோ அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா, ஆ 7 அதாவது நம்ம இந்தியன் ரூபிக்கு வந்து 750,00,000 கோடி வந்து மணி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் ஃபெட் மட்டும். யுஎஸ்னுடைய இது மட்டும். ஸோ இந்த மணி எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தது. அதனால நீங்க இந்த கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லா இடத்துலயும் லாக்டவுனு. நெறைய பேருக்கு வேலை இல்ல. சம்பளம் இல்ல. கவர்மெண்ட் வந்து ரூ. 5,000லாம் குடுத்தது உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல. ஆனா, ஷேர் மார்க்கெட் மட்டும் ஏறிட்டு இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். அப்ப ஷேர் மார்க்கெட் மட்டும் ஏறிட்டு இருந்தது. ஆனா, இந்த ஷேர் மார்க்கெட் எப்புட்றா ஏறுச்சு? எல்லா இடத்துலயுமே வந்து கம்பெனியே மூடியிருக்கு. கம்பெனி தொறந்து அதுல உற்பத்தியாகி, அதுல வருமானம் வந்தா தானே உண்டு. ஆனா, அது எதுவுமே இல்லாமயே வந்துட்டு கம்பெனி வந்துட்டு இந்த ஷேர்ஸ் வந்து இப்படி ஏறுதே அப்படின்றது எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒண்ணா இருந்தது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்றது தான். கவர்மெண்ட் பணத்த அவங்க சென்ட்ரல் பேங்க்ல பிரிண்ட் பண்ணி, அத மார்க்கெட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி, அந்த லிக்விடிட்டிய வந்துட்டு மெயின்டெயின் பண்ணாங்க. ஓகே. இப்ப இத வந்துட்டு எல்லாமே செஞ்சாங்க. யூரோப்பியன் பேங்க்ஸும் வந்து பண்ணாங்க. எல்லா பேங்க்ஸுமே வந்து பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு பணம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது கோவிட்ல. த்ரூ எஃப்ஐஐ மூலமா வந்துட்டு உள்ள வந்தது. ஃபாஸ்ட் கோவிட்க்கு அப்புறம். ஸோ இதனால தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து ஒண்ணு என்ன அப்டின்னாச்சுன்னா, ஸ்மார்ட் மனி அப்டின்றது என்ன அப்டின்னு இப்ப டிஐஐ வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரஸ்ட் இருக்கு. ஒரு உள்நாட்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்களுக்கு நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வீழ்ந்திடக்கூடாது அப்டின்றதுல ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா எஃப்ஐஐஸ்க்கு வந்து அந்த இன்ட்ரஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய மணிய வந்து அவங்க மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அப்போ ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்க நம்ம பங்குச் சந்தையில வந்துட்டு போட்டாங்க அப்டின்னாச்சுன்னா, போட்டு ஒரு சில இத வாங்குனாங்க அப்டின்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அத வந்துட்டு அவங்க வித்து லாபத்த வந்து பார்க்கணும். அப்படி விக்கிறப்ப, அத வாங்குறதுக்கு ஆள் இருக்கும் மார்க்கெட்ல. அது விக்கிறதுக்கு அவங்க விக்கிறப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்டின்னாச்சுன்னா, அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பணத்த போடுறதுலயும், எடுக்கிறதுலயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து முன்னாடி இருந்ததா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இந்த சிப் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் வந்தது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி இல்லாம இருந்தது. அதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்துட்டு நம்ம எல்ஐசி, அ நேஷனல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மணிய வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் இதெல்லாம். ஸோ, எ அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஜிப்பு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப கூட அதிகமா பேசுறதில்ல. முன்னாடி கொஞ்ச நாளுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பேங்க் போனாலும் உங்கள வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஜிப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்க ப்ராடக்ட் இந்த மாரி இருக்கு. மாசம் மாசம் இவ்வளோ கட்டினா போதும். இவ்வளோ லாபம் வரும், அவ்வளோ லாபம் வரும். அப்படி இப்படின்னு கேன்வாஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஜிப்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மணி எல்லாமே வந்துட்டு டைரக்ட்டா எங்க போகுது அப்படின்னாச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டு அப்படின்றப்ப, அதுதான் வந்து நம்ம டிஐஐஸ்ன்னு சொல்றோம். நம்ம யார் மூலமா போதும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபண்ட் வந்துட்டு ஒரு HDFCல வந்துட்டு ஒரு ஒரு அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டோ, இல்ல அவங்களுடைய ஜிப் புரோகிராம்லயோ, இல்ல ஏதோ ஒரு பேங்க்லயோ, இல்ல ஏதோ ஒரு நிதி நிறுவனத்திலயோ நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து அவங்கள தான் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ன்றது. ஸோ அவங்க வந்து அந்த பணத்த கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஷேர வந்து வாங்கணும். ஷேர வாங்கணும். அதுதான் வந்து இது. உங்களுக்கும் வந்துட்டு அது தெரியும். ஓ! நீங்க போட்ட உடனே உங்களுக்கு ஒரு இது வரும். என்னென்ன ஷேர் எந்தெந்த செக்டர்ல வாங்கியிருக்கிறோம், போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு அனுப்புவாங்க. கரண்ட்டா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க ரிக்வெஸ்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நீங்க உங்க அமௌண்ட்ட வச்சு வாங்குன ஷேர்ஸ வந்துட்டு அவங்க செல் பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஜிப்ல இருந்து இப்போதைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடிக்கு மேல ஒவ்வொரு மாசமும்
ஒவ்வொரு மாசமும் 25,000 கோடிக்கு ஆல்மோஸ்ட் 25,000 crore வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருது. இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள த்ரூ டிஐஏ. டிஐஏ மூலமா வருது. இப்ப இந்த டிஐஏ மூலமா இந்த பணம் வர்றதால, இது வந்து நான் சொல்றது வந்து ஜிப் மட்டும். இது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு மத்த இதுலயும் வருது. ப்ராவிடன்ட் ஃபண்ட் அந்த இது வருது. அப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதனுடைய மணியும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மணியும் வந்து வர்றதால, எஃப்ஐஐக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் நம்பிக்கை. என்ன அப்படின்னாச்சுன்னா, வாங்குறதுக்கு ஆளு இருக்கிறான். இளிச்சவாயன் இருக்கிறான் வாங்குறதுக்கு. அதனால அவன் என்ன பண்ணான், இப்ப உள்ள கொண்டு வந்த மணிய வெளியில எடுக்குறான். வெளியில எடுக்கிறப்ப, அவன் வந்துட்டு வெளியில எடுக்கிறதுன்னா என்ன? அவன் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் செல் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ இறங்கும். நிஃப்டி வந்து கீழ இறங்கும். ஆனா, நிஃப்டி கீழ இறங்கிச்சுன்னா, நம்ம அந்த மஸ்குலர் நேஷனலைசேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா? என்னுடைய ஆட்சியில வந்துட்டு பொருளாதாரமே வீழ்ச்சி அடையல அப்படின்றத வந்து நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக, டிஐஐய புஷ் பண்ணி, அவங்கள அவன் விக்கிறப்ப, அவங்கள வாங்க வைக்கிறது. அதுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தேசிய அந்த அந்த எமோஷனல்லாம் கிரியேட் பண்ணி, அத வந்துட்டு மார்க்கெட்ட வந்துட்டு விழாம அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக, அவன் விக்கிறப்ப இவங்கள வந்துட்டு வாங்க சொல்றது. அதுதான் இப்ப இந்த கர்வ்ல வந்து பாத்துங்க. நம்ம இந்த சார்ட்ல வந்துட்டு பார்த்தோம். அப்ப எஃப்ஐஐ எப்பலாம் விக்கிறாங்களோ, அப்பப்பலாம் டிஐஐ வந்து வாங்குறாங்க. அப்புறம் இந்த வாங்குறதும் இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கம்பெனியுடைய ஷேர நீங்க வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்பீங்க. அதனுடைய ரெவென்யூவ வந்து பேஸ் பண்ணி தான், அதனுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான், அது வந்து நல்ல கம்பெனியா, கெட்ட கம்பெனியா, அது குரோத் இருக்கா, இல்லையா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி, ஒரு லாங் டைம்ல வந்துட்டு அந்த ஷேர வந்து நீங்க வாங்குவீங்க. ஆனா, இங்க அப்படி எதுவுமே நடக்கிறது கிடையாது. அங்க எதுவுமே அவங்க கம்பெனிஸ எதையும் வந்து பார்க்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும், அவன் வித்தா நான் வாங்குவேன். நான் வித்தேன்னா அவன் வாங்குவான். அப்ப என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க கிட்ட இருக்கிற மணிய வந்துட்டு பெருக்கணும். இதுதான் வந்துட்டு இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அப்டின்னாச்சுன்னா, இது எங்க போய் முடியும்? இந்த மாரி இது. அப்ப எல்லாருமே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸ இக்னோர் பண்ணிட்டு, இவுங்க வந்துட்டு நிஃப்டி விழக்கூடாதுன்ட்டு டிஐஐ முயற்சி பண்றதும், அவன் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டோம். இப்ப விலை ஏறி போச்சு. வித்துட்டு நம்ம வெளில போவோன்ட்டு அவன் நெனைக்கிறதுக்கும், பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, பெரிய ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்கு இவங்களுக்குள்ள. ஆனா, இதுல வந்துட்டு இவங்க எதையுமே என்ன பண்ணல அப்டின்னாச்சுன்னா, ஆ அதாவது வந்து ஒரு கல்யாண வீட்டுல வந்துட்டு பொண்ணும், மாப்பிள்ளையும் கல்யாணம் எப்படா முடியும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட காத்திருக்கிற நேரத்துல, பந்தியில வந்துட்டு பொன் வீட்டாரும், மாப்பிள்ளை வீட்டாரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி. வந்தது வந்து மெயின் வந்து இங்க இப்ப 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது அதுதான். அதேபோல ஃபண்டமெண்டல் தான் இருக்கிறதுலே பேசிக்கு. ஃபண்டமெண்டலா 2 பேரும் விட்டாச்சு. எஃப்ஐஏயும் விட்டாங்க ஃபண்டமெண்டல பார்க்கல. டிஐஏயும் விட்டாச்சு ஃபண்டமெண்டல பார்க்கல. ஆக மொத்தம் இங்க என்ன நடக்குதுன்னா, நான் உள்ள கொண்டு வரேன், வெளில எடுத்துட்டு போறோம். நான் உள்ள கொண்டு வந்துட்டு வெளியில எடுக்கிறப்ப, உன்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? உன்கிட்ட வாங்குறதுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஆள் இருந்ததுன்னா, பணம் பணம் உள்ள கை இருந்ததுன்னா, நான் உள்ள வரேன். இல்லன்னா நான் உள்ள வரேன். அப்ப கம்பெனி வந்து அங்க எப்படி இருக்கு, என்ன இருக்கு அதெல்லாம் அங்க பிரச்சனை கிடையாது. நான் வந்து வாங்குவேன். வாங்கிட்டு நான் விலை ஏறுனோனே விப்பேன். விக்கிறப்ப எனக்கு வாங்குறதுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஆள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன வந்துட்டு யார் வந்துட்டு காட்டணும்? இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்துட்டு காட்டணும்னு வச்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் நான் சொல்றேன். அப்ப வந்துட்டு இப்ப இருக்கு பாருங்க. இப்ப எங்க டிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க ஜிப் மூலமாவே வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து 25,000 கோடி வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருது. அ எங்களுக்கு அடுத்தது ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த மணி எல்லாத்தையுமே நாங்க உள்ள கொண்டு வரோம். எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டையுமே நாங்க உள்ள கொண்டு வரலான்னு சொல்லிட்டோம். முன்னாடிலாம் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இந்த மணிலாம் வரக்கூடாதுன்ட்டு. இப்ப எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா மணியும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாரி பண்ணி விட்டாச்சு. அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நீங்க வாங்குங்க. வாங்கிட்டு விக்கிறப்ப வித்துருங்க. அப்ப வந்து நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க வந்துட்டு
கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ், ரெவென்யூலாம் என்னன்னுலாம் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டோம். அதனால நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் விரிச்ச மாரி கூப்பிட்டாச்சு. அப்ப எக்கனாமிக் குரோத் அப்படின்றது வந்து ஒரிஜினலா ஒரு கம்பெனியினுடைய வளர்ச்சி தான் வந்து எக்கனாமிக் குரோத். ஆனா இங்க கம்பெனி எங்கேயும் வளரல. கம்பெனில வருமானமும் ஏறல. சொல்லப்போனா கம்பெனி எல்லாம் ஆள வேலைய விட்டு எடுத்துட்டு இருக்கிறான். வேலைய விட்டு. சோ நெறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. நெறைய பேர் வறுமை, சாப்பாட்டு பிரச்சனை. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதை எதையும் பத்தி கவலைப்படாம வெறும் ஷேர் மார்க்கெட்ட மட்டுமே கணக்குல வச்சுக்கிட்டு எக்கனாமி உயர்ந்து போச்சு. எக்கனாமி பாருங்க. நாங்க அந்த இதுக்கு போயிட்டோம், இந்த இதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறதுல எந்த மீனிங்கும் கிடையாது. இப்ப டோட்டலா குளோபல்னுடைய ஒரு வியூ வந்து மாறி இருக்கு. என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு தியரி இருக்கு. ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு வச்சுக்கோங்க. அதாவது சைனாவ கவுண்டர் பண்றதுக்காக இந்தியாவினுடைய மார்க்கெட்டு, எக்கனாமி வந்து பூம் ஆகுது அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கத்திய நாடுகளால் பரப்பப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா எதார்த்தத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்ட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு. சோ அதனால வந்துட்டு அவங்க தன்னுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ்ல பிரிண்ட் பண்ண மணிய எஃப்ஐஐ மூலமா இன்ஜெக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ட ஏத்துனாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, சைனாவுக்கு இந்தியாவ வச்சு தான் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இத வந்து பண்ணது. ஆனா, இப்ப சிச்சுவேஷன் அப்படியே உல்டாவாகி போச்சு. என்ன அப்படின்னாச்சுன்னா, யாரெல்லாம் நம்ம இந்தியாவ வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ, இப்ப அவங்க எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறாங்க. பாகிஸ்தான் பக்கம் போறாங்க. என்ன ரீசன் அப்படின்னாச்சுன்னா, அவங்க பாகிஸ்தானும், சைனாவும் ரொம்ப குளோஸா போற மாதிரி இருக்கு. அத தடுத்து நிறுத்தி ஆகணும். அதனால நம்மள இறக்கி வச்சுட்டு இப்ப பாகிஸ்தான தூக்கிக்கிட்டாங்க. இதனால தான் ட்ரம்ப் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2, 3 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்தியன் எக்கானமி வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட், ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ட வந்துட்டு குடுக்குறாரு. யுஎஸ் அது அது பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய எக்கனாமி செத்து போச்சுன்னு சொல்லி உலகத்துல வந்து பொருளாதாரத்துல முதல் நிலையில இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் சொன்னாரு அப்படின்னாச்சுன்னா, அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்து பாத்துக்கங்க. இத வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தான் தேசியவாதன்ற உணர்வு இருக்குல்ல, நான் இந்தியன் அப்படின்ற மாரி. சோ, அதனால வந்துட்டு இக்னோர் பண்ணுவான். அவன திட்டுவான், இவன திட்டுவான். ஆனா, இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த அரசியல வந்துட்டு நம்ம வந்து இக்னோர் பண்றோம். சோ, பி கேர்ஃபுல். நிஃப்டி ஏறுறது, இறங்குறது வந்து கம்பெனியினுடைய குரோத்த பொறுத்து ஏறல, அது இறங்கல. அது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஒரு சூதாட்டம் மாதிரி டிஐஏக்கும், எஃப்ஐஏக்கும் நடக்கிற ஒரு சூதாட்டம். இதுல ரீட்டெய்லர்ஸ் உள்ள புகுந்து லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னாச்சுன்னா, என்னென்னலாம் எதிர் விளைவுகள் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, எஃப்ஐஐ தொடர்ந்து இந்த மாரி ட்ரம்ப்னுடைய த்ரெட் இந்த மாரி ஒரு பிரச்சனையில எஃப்ஐஐ தொடர்ந்து வித்துக்கிட்டே போனாங்க அப்படின்னாச்சுன்னா, அத கவுண்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு டிஐஐ கிடையாது. ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ ஒரு டைம்ல வந்துட்டு எல்லாமே அவன் வித்துட்டான், கீழ இறங்கி போச்சு அப்படின்னாச்சுன்னா, யார் வாங்குவா ஷேர? இதுதான் வந்து பிரச்சனை. இப்ப யார் வாங்குவா அப்படின்னாச்சுன்னா, அது வந்து கொலாப்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்து போயிடும். சோ, அதனால எத வாங்குனாலும் ஃபண்டமெண்டல்ஸ பாருங்க. அது வந்து சரியில்லையா, பேசாம ஒதுங்காம ஒதுங்கிடுங்க அதோட விட்டு. இந்த மாதிரியான ஒரு இது வந்து நடந்துட்டு இருக்கு. இத வந்து இப்ப வந்துட்டு எல்லார் கையிலயும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் சரியா, தவறான்னு பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நெட்ல தேடுனீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே இன்டர்நெட்ல வந்துரும். கூகுள் பண்ணாலே உங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க. குவான்டிடேட்டிவ் ஈசிங் இதுதான் நடந்தது பாஸ்ட் கோவிட்க்கு அப்புறம். அதனால தான் பூம் ஆச்சு. இப்ப கன்டினியூஸா ஒரு 6 வாரமா வித்துட்டு இருக்கிறான். இவன் தொடர்ந்து இப்படியே கன்டின்யூ பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்படிதான் போகும். ஸோ நிஃப்டி ஏறுது, ஷேர் ஏறுதுன்னா, அதுக்கும் ஒரிஜினல் கம்பெனியினுடைய ரெவென்யூக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. பி கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.